வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 9 அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அறிகுறிகளை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான சிகிச்சைகளை மேற்கொண்டு புற்றுநோயை நம்ம சரி பண்ணிடலாம். புற்றுநோய் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் புற்றுநோயுடைய ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம அந்த அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம குணப்படுத்த முடியும். சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம். இந்த அறிகுறிகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா புற்றுநோய் பரவலை தடுக்கிறதுக்கு நம்மளால முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. புற்றுநோய் இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடல் எடை நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமலேயே உங்களுடைய உடல் எடை பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அதிகமாக முறையில் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். இது கணையம், வயிற்று, உணவு குழாய் மற்றும் நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாகுவதற்கான அறிகுறிகளாக உங்களுக்கு இருக்கலாம். உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் போன்ற பிரச்சனைலாம் இருக்கும். உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாது. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய்க்கான காரணமாக கூட இந்த கட்டிகள் ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அல்லது உடனே வரும்போது நீங்கள் கவனிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து இருமல் உங்களுக்கு இருக்கும். இப்போ தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கு. மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் ஏற்படுகிறது. ஆனால் உங்களுக்கு 3 முதல் 4 வாரங்களுக்கு தொடர்ந்து இருமல் பிரச்சனை உள்ளது அப்படின்னா அது மோசமான நோய்க்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். தொடர்ந்து இருமல், சளியுடன் கூடிய ரத்தம் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகள் நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் மருத்துவர் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மச்சம் அல்லது உங்களுடைய மருவில் மாற்றம் ஏற்படுவது சரும புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். பெரும்பாலான மக்கள் இந்த விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இது தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது மச்சம் தோன்றும் போது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல் அல்லது அளவு அதிகரித்தல் போன்ற அறிகுறிகளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உடனே மருத்துவரை அணுகணும். அவர் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார். சிறுநீரில் ரத்தம் வருவது உங்களுக்கு இந்த புற்றுநோய்க்கான காரணமாக இருக்கலாம். இப்போ சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஒரு ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு சென்றாலோ அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டாலோ அதை நீங்க புறக்கணிக்காதீங்க. இது சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் அல்லது கீழ் முதுகுல வலி போன்றவையெல்லாம் புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். உடல் வலி அதிகமாக ஏற்படுவது உங்களுக்கு புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாம தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல் வலி இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். புற்றுநோயினுடைய ஆராய்ச்சியின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுப்பதால அதிகமாக வலி ஏற்படுத்தப்படலாம் அப்படின்னு கூறப்படுகிறது. ஸோ இதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். தொடர்ந்து நெஞ்சு எரிச்சல் உங்களுக்கு இருக்கும். இதுவும் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் தான். நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வுகளை உணர்ந்தீங்க அப்படின்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இந்த நெஞ்செரிச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு குறிப்பாக உணவை விழுங்குவதில் சிரமம் இருந்துச்சு அப்படின்னா இதுவும் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். உணவு உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இது அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயுடைய அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்க அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இரவுல அதிகமாக உங்களுக்கு வியர்க்கிறது புற்றுநோய்க்கான அறிகுறிகள். மக்களே, இரவில் வியர்க்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்கள்ல இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது லிபோமா புற்றுநோயோட அறிகுறியாக இருக்கலாம். இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிக்கும். ஸோ இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா வழக்கத்திற்கு மாறாக இந்த அறிகுறிகளை நீங்க சந்திக்கும் போது உடனே பீதி அடையாதீங்க, பயப்படாதீங்க. இந்த அறிகுறிகள் எப்போதும் புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இது புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருப்பதால இந்த அறிகுறிகளை நீங்க சந்திச்சீங்க அப்படின்னா
உடனே மருத்துவரை போயிட்டு பார்த்தது ரொம்ப ரொம்ப நல்லது. உதாசீனப்படுத்த வேணாம். சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு புற்றுநோய்க்கான பரவலை முன்னாடியே தடுக்கிறதன் மூலமாக புற்றுநோய் நமக்கு வராமல் தடுத்து ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புற்றுநோயை நம்ம வராமல் தடுக்கிறதுக்கு இந்த அறிகுறிகளை பார்க்கும் போதே நம்ம மருத்துவரை அணுகிடணும். 50 ஆண்டுகளுக்கு முன்பு புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இருக்குது. குறிப்பாக இப்போ நிறைய பேருக்கு தோல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், விதைப்பை புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், வாய் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய். கர்ப்பப்பை புற்றுநோயில் பல வகைகளும் இருக்குது. இது ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சில அறிகுறிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொதுவான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மருத்துவர் அணுகி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய் செல் பரவலை தடுத்து நலமோடு புற்றுநோயை உங்களுக்கு வராமல் பாதுகாத்துக்கோங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.